Hey guys, last video நம்ம 10 Pro Plus unboxing பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்காட்டி காரில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 10 ப்ரோக்கான வேரியன்ட். ஓகே, இப்போ இந்த ஃபோனை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது பார்த்தல என் பேர் நிதீஷ். நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா Realme Store Karur. நம்ம Realme Store Karurல பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை எண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் Realme Buds, டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர் ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வரும்போது 10 Pro Plus சொன்ன மாதிரி தான் எப்போயுமே கொடுக்குற பிளாக் அண்ட் எல்லோ கலர் பாக்ஸ். டாப்பில் 5G, சென்டரில் 10 Pro, கீழே Realme, பாட்டமில் எதுவுமே இல்லை. டாப்பில் நம்மளுக்கு ப்ரைஸிங் அண்ட் பாக்ஸ் கனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ரியல்மிக்கான பேட்சிங்ஸ். அப்படியே பாட்டமில் வந்தோம்னா 120Hz டிஸ்பிளே, Snapdragon 695 ப்ராசர், 108 மெகாபிக்சல் கேமரா, 5000 mAh பேட்டரி, பட் 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எல்லோ கலர் பாக்ஸில் ஓகே இதுக்குள்ளே நம்மளுக்கு கேஸ் அண்ட் புக்லெட்ஸ். கேஸ் பார்த்தோம்னா சேம் இந்த பிளாக் கலர் டிபி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோன் எடுத்து ஓரம் வச்சிடலாம். இது போக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு டைப் சிக்கான கேபிள், இது போக 33 வாட்க்கான அடாப்டர் நம்மளுக்கு பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், பாக்ஸ் கனெக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே இவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ட்ஸ். இப்போ இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோனுக்கு வந்தோம்னா ஃபோன் நல்லா பாக்ஸியான லுக்கில் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, பேக் சைடில் பார்த்தோம்னா அந்த கிளிட்டரிங் ஃபினிஷ் மாதிரி மேட் ஃபினிஷ் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, கலர்ஸை பற்றி பேசும்போது நம்ம அப்புறமேல் வருவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபோன் பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளேஸ்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. ஆம்லெட் பேனல் கிடைக்கல, நம்மளுக்கு இங்கே ஒரு எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எல்சிடி பேனல் தான் இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு கைஸ். சீரியஸாக ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz செம்ம ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இது போக இந்த டிஸ்பிளேவோட ஆஸ்பிரேஷன் வரும்போது 20:20 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்தோம்னா 89% கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90% கிட்ட எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சைட்ஸில் இருக்க வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்கங்கிறது. ரொம்ப ஸ்லீக்கான வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, திக்னஸ்ன்னு வந்தோம்னா அது நம்ம பில்டில் பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளேவோட பிரைட்னஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 680 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த பிரைட்னஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகம் தான் அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு. இது போக பிக்சல் டென்சிட்டின்னு வந்தோம்னா 392 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளே வரும்போது டிஸ்பிளே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். என்ன ஆம்லெட் பேனல் கொடுத்துருந்தா 90Hz கொடுத்து ஆம்லெட் பேனல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு இங்கே ஒரு எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஓகே, மற்றபடி டிஸ்பிளேஸ்னு வரும்போது டிஸ்பிளே நல்லா சூப்பரான பிரைட்டான டிஸ்பிளே தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கில். ஸோ ஓகே, அந்த கில்டரிங் ஃபினிஷோட பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, பேக் சைடில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது போக 2 கேமரா மாடல், இதில் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஒவ்வொரு சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோ ப்ளஸில் கொடுத்த மாதிரி இங்கே 2 சென்சர் கிடைக்கல. ஓகே, மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு வந்தோம்னா டாப் நமக்கு செகண்டரி மைக், ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ். இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக். இது போக ஹெட்ஃபோன் ஜாக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு சிம் ஸ்லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கட்டு. 10 Pro Plus அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு டுவல் சிம் தான் கிடச்சிது. ஓகே, நம்மளுக்கு இங்கே 10 Proவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஹைபிரிட் ரே 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, திக்னஸ்ன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 8.3 mm திக்னஸ் அண்ட் வெயிட்னு வரும்போது 192 கிராம்ஸ்க்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. 192 195 ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வருது. ஓகே, ஸோ ஃபோன் பார்த்தோம்னா நல்லா பாக்ஸியான லுக்கில் கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகுது. ஓகே, இது போக கலர்ஸ்னு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த டார்க் மேட்டர் பிளாக், இது போக நெபியூலா ப்ளூங்கிற கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெபியூலா ப்ளூ வந்து நம்ம ஏதோ இந்த கலர் ஆப்ஷன் தான். இது போக நம்மளுக்கு அந்த ஹைப்பர் ஸ்பேஸிங் கலர் வேண்டியனா அது உங்களுக்கு பீரோவில் ஆட் ஆகிருக்கும். ஓகே, அந்த கலர் ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே கைஸ், ஸோ இது மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் ப்ரிஃபரன்ஸாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். பில்டு வைஸ்ன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சாலிடான பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு ப்ரோ ப்ளஸ் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே ப்ரொடக்ஷன் எதுவும் கொடுக்கல டிஸ்பிளேக்கு. பட் பேக் சைடு நல்லா ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பில்டு வைஸ் ரொம்ப நல்லா தான் கைஸ் இங்கே பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஃபோன் ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 6/128, இன்னொன்று பார்த்தோம்னா 8/128. நம்மகிட்ட இருக்கிறது 6/128 ஆப்ஷன். அந்த 120 ஜிபியில் 26 ஜிபி யூஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று ரிமைனிங் 102 சம்திங் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் 1 டிபி வரைக்கும் மெமரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தோம்னா 6 ஜிபி ரேம். இதில் நம்மளுக்கு அகைன் ஒரு 6 ஜிபி விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரியல்மி இவங்க டைனாமிக் ரேம்னு சொல்கிறாங்க, விவோ விர்ச்சுவல் ரேம்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 8 ஜிபி ஒரு 6 ஜிபி நம்மளுக்கு அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூ இருக்காது கேஸ். எனக்கு நம்மளுக்கு மெமரி கார்டு அடிஷ்னலாக போட முடியும். 10 Pro ப்ளஸ் நம்மளுக்கு அது ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த இதில் பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்க்கும்போது UFS 2.2 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்கே. இப்போ இந்த ஃபோனோட ப்ராசர்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 6 nm பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜிபின்னு வரும்போது Adreno 690க்கான ஜிபி கொடுத்துருக்காங்க. அகைன் 10 Pro ப்ளஸில் சொன்ன மாதிரி தான். சாஃப்ட்வேர்னு வரும்போது ரியல்மியோட வெர்ஷன் 4.0 அண்ட் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க. பார்க்குறது 12 மாதிரி இருக்கும், பட் இது ஆண்ட்ராய்ட் 13. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஈஸியாக எல்லாமே இந்த ஃபோனில் ஹேண்டில் பண்ணுங்க. டெய்லி டாஸ்க், கேமிங்ஸ் எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்புன்னு இந்த ஃபோனில் இருக்கவே இருக்காது. மேபி ஸோ ரொம்ப ஹெவி கேம்ஸ் நீங்கள் விளையாடும் போது மேபி அதை ட்ராப் அவுட் ஆகலாம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்தால் நல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரும்போது பேக் சைடில் டியூவல் கேமரா செட்டப். ப்ரைமரி 108 மெகாபிக்சல் சென்சர், செகண்டரி ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், f2.4 ஆப்பர்ச்சரோட இருக்கிற ஒரு டெப்த் சென்சர். ஓகே, செகண்டரி சென்சராக ஒரு அல்ட்ரா சென்சர் கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே டியூவல் கேமரா செட்டப் தான் நம்மளுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ சின்ன ஒரு ட்ராபேக்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த பஞ்ச் ஹோல் ஒரு 16 மெகாபிக்சல் சென்சர், f2.5 ஆப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி கைஸ். ஓகே, கேமரா இன்டர்ஃபேஸ்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஃபோட்டோ மோடில் 6x ஆப்ஷன் அண்ட் வீடியோவில் சேம் 6x. இதுலேயுமே நம்மளுக்கு ஸ்ட்ரீட் மோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, 108 மெகாபிக்சல் மோடில் பார்த்தோம்னா ப்ரோ மோட், பேரனோமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டியூவல் வீடியோ மோட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கேமரா சம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுற நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வீடியோ இது ரெண்டுமே ரியல்மியில் 10 Proவில் இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜூமிங் ஆப்ஷன் ரியர் கேமராவில் தான் இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா ஓகே, ரியர் கேமரா நம்மளால் 6x வரைக்கும் ஜூம் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது கேட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஃபோனை பேட்டரி கெப்பாசிட்டி வரும்போது சேம் 10 Pro ப்ளஸில் என்ன கொடுத்தாங்களோ அதே பேட்டரி தான் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்குங்க. பட் சார்ஜிங் ஸ்பீட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே நம்மளுக்கு 33 வாட்க்கான சார்ஜர் தான் இங்கே நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 10 Pro ப்ளஸில் 67 வாட்க்கான அடாப்டர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு இங்கே 33 வாட்க்கான அடாப்டர் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஈஸியாக ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 days 1 day கிட்ட வரைக்கும் நல்லா தாங்க. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே பேட்டரி லைஃப் நல்ல சூப்பரான பேட்டரி லைஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேட்டரியை பற்றி நீங்கள் ஒரு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, கடைசியாக ப்ரைஸிங்னு வரும்போது பேஸ் வேரியன்ட் 6/128 18,999க்கும் ஐஎன் வேரியன்ட் 8/128 19,999க்கு செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். சின்னதாக ஒரு நெகட்டிவிட்டி கேமராஸ் அண்ட் டிஸ்பிளே AMOLED கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அது AMOLED கிடைக்கல, அதை விட்ருங்க. ஓகே, டிஸ்பிளே வைஸ் வரும்போது நம்ம அது மட்டும் வேண்டாம். ஓகே, கேமராஸ் இங்கே தான் சின்னதாக 108க்கு பதிலாக ஒரு 48 or 64 கொடுத்துட்டு அல்ட்ராவைட் சென்சர் அப்போ நம்மளுக்கு ஒரு மேக்ரோ டெப்த் சென்சர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கே கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த சின்ன ஃபோனுக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். இந்த ஃபோனை பற்றின ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.